குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம். இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார். நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார். நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார். அப்ப குரு தான் முதல்ல மனசுல இடம் பிடிக்கிறது, மற்றவங்க எல்லாம் அப்புறமா தான். அப்படிப்பட்ட குரு நம்ம மனசுல இப்ப இடம் பிடிக்க போறார். பிளே தமிழ் நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போறோம். என்னைக்குமே பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார். குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க. பார்க்கலாமா? கண்ணியம் கொண்ட மேஷராசி நேயர்களே, தனது வாழ்க்கையில தன்னை ஒருவன் இப்படி பேசிடக்கூடாது, அப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியவர்கள் மேஷராசிக்காரர்கள். இந்த மேஷராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிரிந்த உறவுகளையும் முறிந்த ஒரு செயல்களையும் மீண்டும் இணைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். உங்களுக்கு ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, நீங்களே முயற்சி பண்ணி கண்டிப்பாக போய் அதை அடைஞ்சிடுவீங்க. அதே மாதிரி ஒரு உறவே பிரிஞ்சிருச்சாலும் சரி, பிரிஞ்ச உறவை நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக என்ன சூழ்நிலைக்கு போனாலும் அதை சேர்த்துருவீங்க. உங்களுக்கு ஒரு முகராசி உண்டுங்க. இந்த மேஷம்னாலே முகராசி தான். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இப்போ குரு பகவான் நம்ம லைஃப்ல எந்த இடத்துல இருக்கார்? 2ஆம் வீட்டில் இருக்காருங்க. 2வது வீட்டில் குரு பகவான் குடும்பஸ்தானம்னு பேரு, தனஸ்தானம்னு பேருங்க. இந்த குரு 2ஆம் வீட்டில் இருந்து நம்மளை நமக்குன்னு நிறைய சுதந்திரம் தான் நமக்கு தேவைங்க. மேஷம்னாலே சுதந்திரமா இருக்கணும். நம்மளை யாரும் நெருக்கடி கொடுக்க கூடாது, நம்மளை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது. இப்படிதான் மேஷத்தின் ராசிக்காரர்கள் நினைப்போம். ஆனா இப்ப கடந்த இந்த குரு பெயர்ச்சி நடந்தது எப்படி இருந்ததுன்னா, நம்ம குடும்பத்துக்காக நம்ம சில வார்த்தைகளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம். சில நமக்கு லாபத்துக்காக சில இடத்துல வாயை திறக்காம இருந்திருந்தோம். உண்டு தானே? யோசிச்சு பாருங்க. மேஷராசியாவா கொஞ்ச நாள் இருந்தீங்க, 2ஆம் இடத்துல குரு இருந்தும் எப்படி நம்ம லைஃப்பை நமக்கு மற்றவங்களுக்காகவும் நமக்கு ஒரு லாபம் நடக்கணுங்கிறதுக்காகவும் எவ்வளோ பொறுத்து போனோம். இப்போ குரு சொல்றாரு, 2ஆம் இடத்துலேருந்து நான் 3ஆம் இடத்துக்கு வரேன், சகோதர ஸ்தானத்துக்குள்ள வரேன், நீ இனிமே நீயா இரு, அப்பதான் நல்லது நடக்குங்கிறார். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பெரிய அளவுலலாம் கஷ்டம் கிடையாது. இப்போ நீயா இரு. ஏன்னா இது சகோதர ஸ்தானம். 3வது இடம் சோதரஸ்தானம்னு பேர். சகோதரன் சகோதரி உறவுகளை மெயின்டைன் பண்ற நேரம். இப்போ போய் நமக்கு பழைய மாதிரியே நம்ம ரொம்ப சில இடத்துல அடங்கியே இருக்கிறது, சில இடத்துல பேசாமையே இருக்கிறது, சில இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறது, இப்படியே நீங்க காலத்தை நடத்துனீங்கன்னா இப்ப இந்த நேரம் சக்சஸ் ஆகாது. இப்ப புரியுதுங்களா? என்னைக்குமே நம்ம லைஃப்ல நமக்குன்னு பல்வேறு முகங்கள் இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2-3 ஃபேஸ் இருக்கணும், ஒரே ஃபேஸ் இருக்கக்கூடாது. வீட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கும்போது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும். வீட்டில் அவங்களுக்காக சில விஷயத்தை பொறுத்துக்கிறது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்காக, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்காக, பிள்ளைகளுக்காக அப்பா அம்மாவுக்காக பிள்ளைங்க, இதெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கணும். அதான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம். அப்பதான் வருமானம் பெருகும், மகிழ்ச்சி இருக்கும், எதுவுமே குறையில்லாம நடக்கும், வாக்கு சாதுரியம்லாம் நல்லா பெற முடியும். ஆனா அதே நம்ம வீட்டுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன், சக்சஸ் ஆகாது. வீடுனாலே ஈகோ இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? சரி, இதை அப்படியே வச்சுப்போம். வெளியில போறோம், அண்ணன் தம்பியை பார்க்குறோம்,
பங்காளிகளை பார்க்குறோம், அங்காளி பங்காளியை பார்க்குறோம். அவங்கக்கிட்ட போனோன்னே நான் எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே நாம் எல்லாம் சந்தோஷமா இருப்போங்க, நான் எனக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குறேன், உங்களுக்கு போவதாங்க நான் மற்றவங்களுக்கெல்லாம் செய்வேன், ஏன் உங்களுக்கு போவதான் நான் எனக்கே எடுத்துப்பேன் அப்படின்னு பங்காளிகள்கிட்டலாம் பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிறது போயிடும், காலி. அப்போ வீட்டில் வேற மாதிரி பேசணும், பங்காளிகள்கிட்ட வேற மாதிரி பேசணும். சரி, அடுத்தது போயிடுவோம். நட்பு. நட்பு கிட்ட போறோம். இது ரெண்டுமே இல்லாம புது ட்ராக்ல தான் நட்பு கிட்ட போகணும். புரியுதுங்களா? வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்க சோகமாகவே இருந்தாலும் உண்மை ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். சில போலியான நடிப்பு வீட்டில் இருக்கும். அதே நீங்க பாருங்க, பங்காளிகள்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்க சோகமாவே இருந்தாலும் நடிச்சாலும் கூட கௌரவமா காட்டிக்கணும். இந்த கௌரவமும் தேவையில்லை, நடிப்பும் தேவையில்லை நட்பு கிட்ட போகும்போது. அப்போ தேர்ட் ஃபேஸ், இன்னும் இதை விட ஃபோர்த் ஃபேஸ் ஒன்று இருக்கு, அதுதான் சமூகத்தை போய் சந்திக்கிறது. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு ஃபேஸை இப்ப நாம பார்த்துக்கிட்டு வரோம். இதுல மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் சாத்வீகமான ஃபேஸ் இந்த கடந்த குரு பெயர்ச்சியில இருந்தது. இதே சாத்வீகம் தொடரக்கூடாது. இதை முதல்ல மைண்ட்ல ஏத்திங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். குரு பெயர்ச்சினா நாம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப குரு என்ன ஆசைப்படுறாரோ அதன்படி நாம நடக்கணும், அவ்வளவுதான். குரு ஆசைப்படுற மாதிரி நீ நடந்து போ ராஜா, உன் லைஃப் எங்கேயோ போகுது. ஏகாந்தமா நீ பெரிய அளவுல மன்னனாக, வேந்தனாக, ராஜாவாக வாழ முடியும். ஆனா குரு ஆசைப்படுற மாதிரி இருக்கணும். இப்ப குரு ஆசைப்படுறது என்ன? இதுவரைக்கும் நீ லைஃப்ல சொந்தத்துக்காக உன்னுடைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்காக இருந்த அந்த வாழ்க்கைய இப்ப பங்காளிகளோட நீ பார்க்க போற. அதே லைஃப் அதே ஃபேஸ் அங்க காட்டாத, ஏமாளியாயிடுவேங்கிற. இப்ப புரியுதா? அப்ப எந்த இடத்துல எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எதுக்கு நம்ம வாதாடணும், எதை வாதாடக்கூடாது, இப்போ மேஷராசி இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏப்ரல் 29க்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால நமக்கு 3ஆம் இடம்னாலே முக்காலமும் உணரக்கூடிய இடம். எனக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூணுமே தெரிஞ்சவங்க தான் முக்காலத்தையும் உணர முடியும். எந்த வேஷம் கொடுத்தாலும் அதுல ஜமாளிக்கிறவங்க தான் 3ஆம் இடத்துக்குள்ள வருவாங்க. பல அனுபவம், அப்படிப்பட்ட அனுபவசாலிகள் நீங்க மேஷ ராசிக்காரவங்க. இப்ப 3ஆம் இடத்துக்கு குரு வரும் பொழுது உறவுகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதுதான் குரு ஆசைப்படுற. பங்காளி கிட்ட எப்படி பேசணும், சகோதரன்ட்ட எப்படி பேசணும், சகோதரிகள்கிட்ட எப்படி பேசணும், என்ன வாக்கு கொடுக்கணும். நீ உன்னுடைய பழைய ஃபேஸ் இங்க காட்டாத, இப்போ ஒரு புது ஃபேஸ் எடுத்துக்கோ. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பல ஃபேஸ் இருக்கு, அதுல ஒரு நியூ ஃபேஸ் நீ மற்றவங்க பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி நினைச்சா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நட்டத்தை கொடுக்காது. 85% மிக யோகத்தை கொடுக்கும். உலகத்துல நம்ம பெரிய அளவுல உயர்ந்து நிற்க முடியும். நாம எதையும் இழக்க வேண்டிய கட்டாயம் வராது. அதே நாம சோகமா இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது, நாம சிரிக்காம இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நம்மளே நாம பொய்யாக மற்றவங்கள்ட்ட நாம காட்டிக்க நினைச்சிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகம் இல்லை. மேஷராசிக்காரர்களே ரொம்ப கவனமா இருக்கணும். மேஷத்துக்கு சாதகமாக வேணும்னா குரு பகவான் ஆசைப்படுறது நீங்க செய்யுங்க. சகோதர சகோதரி ஸ்தானத்துக்குள்ள வரார். அதனால கடந்த பாஸ்ட் லைஃப்ல நீங்க ஏதாவது குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்கள் கணவன், உங்கள் குழந்தை இவர்களுக்காக இருந்ததை போல் மற்றவர்களிடத்தில் பெருக்க வேண்டாம். மாறுபட்ட ஒரு ஃபேஸை காட்டுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும். குரு இதை தான் ஆசைப்படுறார். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவ்வளவுதான். அந்த பாலகன், அந்த குரு பகவான் இதை தான் ஆசைப்படுறார். இதை நம்ம நிறைவேற்றிட்டு போவோம். குரு பயிற்சி நமக்கு 85% சாதத்தை கொடுக்குது. வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை குரு பகவானுக்கு போடுங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். உலகத்தை புரிஞ்சுக்கிங்க, நல்லதே நடக்கும்.